ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் பருத்தி கொட்டை எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள தூசி ஓடெல்லாம் இருக்கும், அந்த பருத்தி காயில் உள்ள ஓடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 முறை நல்லா கையால் கசக்கி விட்டு இதை அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இது 5 மணி நேரம் ஊறி இருக்குது. நம்ம காலையில் காய்ச்சறதா இருந்துச்சுன்னா நைட்டுக்கே ஊற வச்சிடலாம். சாயந்தரம் காய்ச்சறதா இருந்துச்சுன்னா காலையிலே ஊற வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா ஊறி இருக்கும், நல்லா அரைப்படும். இப்படி நசுக்கணும்னா இந்த மாதிரி நசுக்கப்படணும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை பிழிஞ்சு சக்கை தனியாக பால் தனியாக எடுத்துக்குருவோம். வடிகட்டி இது மாதிரி எடுத்துடணும். பருத்திப்பாலில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இரத்த அழுத்தத்துக்கு இது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு கருப்பை நல்லா பலம் பெறும்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் இதை அடிக்கடி காய்ச்சி கொடுப்பாங்க. இது பாலாகவே காய்ச்சிக்கலாம். வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது போலவும் காய்ச்சிக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு இந்த பாலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதில் சரியாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இன்னும் பால் இருக்கும். அதையும் எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மறுபடியும் அரைச்சாச்சு. மறுபடியும் பால் வந்திருக்கு பாருங்கள். இதையும் நம்ம எடுத்த மாதிரி இதை பிழிஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், 2 முறை அரைச்சதில் நமக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இதை இன்னொரு வாட்டி வடிகட்டிக்கிடுவோம். சின்ன கண்ணு உள்ள வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிடுவோம். இதுக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்குவோம். பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு 10-15 மிளகு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இதை இடிகளில் வச்சு இடிச்சிட்டு பவுடரை எடுத்துக்குவோம். எடுத்து வச்சுருக்க பாலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்குவோம். இந்த பருத்தி பாலில் சேர்க்குறதுக்கு 2 ஸ்பூன் ஈர அரிசி மாவு எடுத்துருக்கேன். இடித்த மாவு, பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் அடித்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இடிக்காட்டி ஒரு பிடி அரிசியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி கூட தண்ணி மாவாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இதுவே நம்ம அரிசியை ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தால் அது கூட ஒரு 5-6 பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். பால் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும், இல்லைன்னா பருத்தி கொட்டை வாசனை அடிக்கும். குழந்தைங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோன்னே திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதோட சுவையும் மனமும் பருத்தியில் தான் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்துலேயே உப்பு சேர்க்கக்கூடாது. முன்னாடியே உப்பு சேர்த்தோம்னா பால் தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வெல்லமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், சுக்கு, மிளகு பொடியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக 1.5 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான், நமக்கு பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், பருத்திப்பால் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.